கிரீன் கலர் தான் பிடிக்குமோ? எங்க பார்த்தாலும் கிரீன் கலரா இருக்கு. பரவாயில்ல, அர்ஜுன் மாமா டேஸ்டே வேற. பாரு, கிரீன் கலர், பெட்ஷீட் கிரீன் கலர். பாரு, வால்லலாம் கிரீன் கலர் பெயிண்ட் தான். கிச்சன் கூட பார்த்தா கிரீன் கலர்ல இருக்கு. கிரீனும் ஒயிட் மட்டும் தான் பிடிக்கும் போல. அடேங்கப்பா, கிரீன் அது இதுன்னு இருக்குது. வாவ், கண்ணாடியில் அழகா இருக்கேனே. வீடே சூப்பரா இருக்கே. இவங்களுக்கு இப்படி இவ்வளோ பெரிய இதா? ஒரு ஆளுக்கு ரூம் இப்பவே இவ்வளோ பெருசா இருக்கு. இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சிருக்காங்க. பரவாயில்ல. ஏ லூசு சத்யா, எங்கெல்லாம் உனக்கு ஏறது? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அர்ஜுன் மாமா பெட்ரூமை பார்த்துட்டு இருக்கியோ? இல்ல, அப்படியே பார்த்தா அவங்களோட பெட்ரூம்னு சொன்னாங்க. சரி, என்னதான் உள்ள இருக்குன்னு பார்க்க வந்தேன். ஏ பாருப்ல, ஒரு ஆளுக்கு இவ்வளோ பெரிய பீரோ. ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாருப்ல, என்னமோ கிரீன் அது இதுன்னு வச்சிருக்காங்க. பரவாயில்ல. நம்மளுக்கு இதனோட கண்ணாடி கூட அப்பா வாங்கி தர மாட்டாரு. பாத்தியா? ஆமாப்ல, சூப்பரா இருக்குல்ல வீடு. பரவாயில்ல, அப்பா உனக்கு நல்ல மாப்பிள்ளை தான் பிடிச்சிட்டா இருப்பா. நல்ல பெரிய வீட்டுல வாழ போற. லூசாப்ல, நீ இப்பெல்லாம் பேசாதப்ப. என்னப்ல, சொன்னது உனக்கு வைக்க வந்துருச்சோ? இரு, ஒரு நிமிஷம் வரேன். ஏ என்ன பண்ண போற? வெயிட் அண்ட் சீ. யாரு? நம்ம அர்ஜுன் மாமாவோட பெட்டு தானே வீடு. பாத்துக்கலாம், திட்டமிடாததெல்லாம். அம்மா எல்லாம் எங்க? எல்லாம் கிச்சன்ல பரபரப்பா வேலை போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அர்ஜுன் மாமா வந்துட்டாரான்னு தெரியல. வா போய் பார்க்கலாம். யார் பாதெல்லாம் புதுசா? ஹாய் அர்ஜுன் மாமா, ஐ அம் சோனி. ஹாய், ஐ அம் அர்ஜுன். என்ன இந்த பக்கம்? என்ன மாமா, ஏன் வந்தியன்னு கேட்டிருப்பிய போல. யார்கிட்ட சும்மா நீ பேசுனதுக்கு சொன்னேன் சோனி. அப்புறம் உங்க அக்கா என்ன சொல்ற ரூம் பார்த்துட்டு? அடேங்கப்பா, அப்படிதான் இருக்கான், சூப்பரா இருக்கான். உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆளுக்காக இவ்வளவு பெரிய ஏன் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கி வச்சிருக்கீங்க? எனக்காக யாராவது வாங்கி வைப்பேனா? எனக்கு வரப்போற பியூட்டிஃபுல்லான ஒய்ஃபுக்காக வாங்கி வச்சிருக்கேன். இங்க பாரு. ஏ சத்யா, உனக்கு தான்ல. உனக்கே தான் விடு. பரவாயில்ல மாமா, இப்பவே எல்லாம் பார்த்து பண்ணிருப்பீங்க போல. ஆமா சோனி, வீட்ல ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு டைப்ல பண்ணேன். பார்த்து கட்டின வீடு இது. ஏ ஓகே மாமா, இது பிரியாணி நீங்க செய்வீங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்க இப்பதான் வரீங்க, பசி வேற உயிர் போகுது. எப்ப செய்யறது? 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, இதோ வரேன். ஏ வா சத்யா, போலாம். வரேன், வா. ஏன் கிளம்பிட்டீங்க? வாங்க. நீங்க தான் கூட மாட இருந்து எனக்கு உதவி பண்ணணும். அப்பதான் பிரியாணி நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஐயோ மாமா, நீங்க வேற கிச்சன் பக்கம் வந்தோன்னு வைங்க, பிரியாணி நாரி தான் போகுமே தவிர நல்லாவே இருக்காது. எங்களுக்கு கிச்சனுக்கு செட்டே ஆகாது மாமா. இப்படி எல்லாம் சொன்னா விட முடியுமா? அப்புறம் எப்பதான் சமைக்க கத்துக்கிறதா? நான் சொல்லி தரேன் வாங்க. ஆனா எனக்கு பிரியாணி மட்டும் தான் தெரியும். எங்களுக்கு அது கூட தெரியாதே. சத்யாவுக்கு என்ன தெரியும்? சிக்கன் நல்லா வைப்பால. அவளுக்கு தெரியும் 1-2, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நல்லா சாப்பிட மட்டும் தான் தெரியும். எங்க அன்னைக்கு அந்த சிக்கன் குழம்பு சாப்பிட கூட விடல சத்யா, மூஞ்சி குருன்னு வச்சுட்டு. மாமா, யார் என்ன சொன்னாலும் சாப்பாடு அப்படி வச்சுட்டு வந்திருக்க கூடாது. சாப்பிட்டுட்டு மத்தபடி வந்திருக்கணும். சோனி மாதிரி யாரும் டக்குன்னு சாப்பிட முடியுமா? எனக்கு அந்த நேரத்துல ஏதோ சாப்பிட தோணலப்பா. ஓகே மாமா, சீக்கிரம் வந்து பிரியாணி செஞ்சு கொடுங்க, ஒரே பசி. ஏய் போப்ல சோனி, போலாம். அடேங்கப்பா, விட்டு இடிச்சுட்டு போடுவீங்க போல. ஜஸ்ட் மிஸ் மாமா. குறும்பு சோனியா இருப்போம் போல. ஏய் சத்யா, வெளியில பழத்த காத்து அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏ லூசு, அது காத்து இல்ல, பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாரு. அப்பா நல்லா கொரட்டை விட்டுட்டு இருக்காரு. ஐயா ஆமா, அப்பா தான் கொரட்டை விடுவார் போல. சேச்சே, எனக்கு கூட காத்து அடிக்குதுன்னு நினைச்சிட்டேன்ல. ஏய் அப்பாவை அம்புழுப்பமா. சோனி பாவம், அப்பா தூங்கட்டு விடு, சும்மா எழுப்பாத. நம்ம எழுப்புனாவே பதட்டப்படுவார், கோவப்படுவார். வந்துரு, ஒழுங்கா அடி வாங்கிடுவோம் அப்புறம் அப்பா கிட்ட. அடேங்கப்பா, நான் ஓடிடுறப்பா சாமி. அவர் விடுற கொரட்டையில நான் பறந்துருவேன் போல. ஏ குந்தாணி, நான் பறந்துருவேன்னு சொல்லு, ஒன்னே சொல்லாத. ஒல்லியா இருக்கும், ரொம்ப சீன் போடாத. வா சரி, வா வா போலாம். ஏய் தம்பி, ஏதுடா அவ்வளவு பெரிய சாக்லேட் வச்சிருக்க? அர்ஜுன் மாமா வாங்கி கொடுத்தாரா? சரி, நானும் போயிருப்பேன். என் பாச தம்பி எனக்காக கொண்டு வந்து தரான் பாரு. இரு ஃபர்ஸ்ட் யாருக்கு தரான்னு கேட்போமா? டேய் தம்பியா, சத்யாக்கா கொடுப்பியா சோனியாக்கா கொடுப்பியா? அடப்பாவி, அப்ப எனக்கு தர மாட்டியா நீ? தருவேன், சும்மா சொன்னேன். டேய் தம்பி, ஒழுங்கா கொடுத்துற, லாக்க போடிடுவேன். உனக்காக தான் கொஞ்சம் வச்சிருக்கேன்டா. டேய் இந்த பக்கம் ஓடியாந்துறா, அப்பா கொரட்ட வர்றாரு. சோனி வண்டி ஓட்டிட்டே வராராம்ல, காமெடி பண்றான் பாரு. ஏய் ஜெஸ்டி, நீ என்ன வாங்குன? இந்த ஜெஸ்டி அக்கா நிறைய தீனி வாங்குச்சு.
நான் கொடுக்க மாட்டேனே, யாருக்குமே கொடுக்க மாட்டேன். எவ்வளோ தீனி வச்சிருக்கேன் தெரியுமா? எல்லா பிஸ்கட் வச்சிருக்கேன், சாக்லேட் அவ்வளோ வச்சிருக்கேனே, யாருக்குமே தர மாட்டேன். ஏய், என்ன பிஸ்கட் வச்சிருக்கா சொல்லு. எல்லாமே வச்சிருக்கேனே, தரமாட்டேன். உனக்கு தரமாட்டேன், போ, கேட்காத. கேட்டாலும் கொடுக்குவா போற, ஒன்றும் வேணாம் போ. இந்த மாதிரி எங்கள் தம்பி டைரி மில்க்கு தரானே, வச்சுக்கோ போ. இப்பா எல்லாம் நறுக்கி வச்சாச்சு, எல்லாம் பண்ணி வச்சாச்சுப்பா, சட்டியை கூட எடுத்து அடுப்பில் வச்சாச்சுப்பா. இனிமே உன்னோட வேலை தான், சரியா? ஏமா பிரியாணினா 65 சாப்பிடாம இருக்க மாட்டேன். 65 எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கியா? இல்லை, எனக்கு தெரியாதாடா அர்ஜுனு, எல்லாம் ரெடியாக இருக்கு, நீ வா. ஓகேம்மா. ஏம்மா செல்வி, வசந்தி, இப்போ 2 பேரும் சத்து தூங்குறதுனா தூங்குங்கம்மா, மற்ற வேலைலாம் இவன் பார்த்துக்குவான், பின்ன சாப்பிடுக்குவோம். எம்மா தூக்கெல்லாம் வரல, வாங்க எல்லாம் ஜாலியாக ஏதாவது பேசிக்கிட்டு இருப்போம். அம்மா நம்ம பால்கனிக்கு கூட்டிட்டு போ, நல்லா இருக்கும்ல அங்க வியூ, நல்லா பார்த்துட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஆமாடா அர்ஜுனு, இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி இன்னைக்கு தாண்டா கலகலகலான்னு இருக்கு. இல்லைன்னா நீயும் நானும் இருப்போம். இவ்வளோ நாளாக நானும் உங்கள் அப்பா மட்டும் இருந்தோம். இப்போ நீ வந்ததுலேருந்து 3 பேர் இருக்கிறோம். ஏம்மா அப்பா எங்க? அவைய சின்ன வேலையாக ஊருக்கு போயிருக்காங்கம்மா. அப்படியா? சரி சரி சரி. சரிடா அர்ஜுனு, நீ பாரு, நாங்கள் போகிறோம். ஆமாம்மா, ஒரு ஆளா செஞ்சாலும் சரியா செய்ய முடியும். எல்லாரும் நீட்டா கொசமசான்னு ஏதாவது சொதப்பிடும். ஆமாம் ஆமாக்கா, தம்பி, நீ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறது எனக்கு. கரெக்டு தான். அப்படித்தான், ஒரு ஆளை செஞ்சோன்னா நல்லா செய்வோம். இல்லை 2-3 பேரும் சேர்ந்து செஞ்சோன்னா அது நல்லாவே இருக்காது. பரவாயில்ல, என் பிள்ளைக்கு வேலை இல்லை போலயே, தம்பியே எல்லாம் செஞ்சு கொடுத்துரும் போல. ஏக்கா நீங்க வேற பிரியாணி ஒன்லி, மத்தது எதுவும் அவ்வளவு செய்ய தெரியாதுக்கா. ஏய் பசிக்குதுடா. ஓகேக்கா ஓகேக்கா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆயில் எங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஐயோ அதே மறந்துட்டேனே, சாரி செய்ய தெரியும். எங்க ஸ்டவ்வே ஆன் பண்ணாம எப்படி செய்யறது? அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து ஆயில் ஊத்திக்கணும். அடுத்து இந்த பட்டை இந்த திங்ஸ்லாம் இருக்குல்ல, அது போடணும். என்ன காஞ்சிருச்சான்னு பார்ப்போம். எனக்கு என்னமோ பிரியாணி வார மாதிரி தெரியல. அத்தியா நல்லா செய்வேன்ப்பா, நம்புங்க. சரி சரி, நம்புறேன். செய்யுங்க. என்னப்பா ஹெல்ப்புக்கு உங்களை நிக்க வச்சா ஒண்ணு கூட எடுத்து தர மாட்டீங்க? நாளா எடுத்து தர முடியாதுப்பா. பிரியாணி செய்யறவங்க எடுத்து போட்டா இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கும். என்ன சத்யா இப்படி சொல்லி நல்லா எஸ்கேப் ஆவீங்க போல. சரி, ஒரு நிமிஷம் நீங்க பாத்துட்டே இருங்க, எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வரேன். கம்பெனி கொடுப்பா, பேசிட்டு இருப்பா கொஞ்ச நேரம், நீ எதுவும் எடுத்தாலும் தரவேனா? எனக்கு சும்மாலாம் நின்றுட்டு இருந்தா பிடிக்காது. இதையும் எடுத்து கொடுத்தா பிரியாணி டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அப்ப சும்மா நின்றுட்டு நான் எதுக்கு? நான் கிளம்புறேன் வெளியில. சத்யா இதெல்லாம் ஓவரா தெரியல. அர்ஜுன் மாமா ரெடி ஆயிடுச்சா? என்னது இது? சட்டில ஒன்னையுமே காணும், இன்னும் ஸ்டார்டிங்கே இல்லையா? சோனி வெயிட், இந்த தக்காளி வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு, கொஞ்ச நேரம். என்னத்த பிரியாணி டவுட் தானோ? பாத்துட்டே இருங்க, சாப்பிட்டுட்டு எல்லாம் அசந்து போயிருவீங்க. அர்ஜுன் மாமா, அசந்து போயிருமா இல்ல அசந்து விழுந்துருவோமா? சோனி இருந்தாலும் உனக்கு கொழுப்பு ஜாஸ்தி தான். ஆமா கரெக்டா சொன்னீங்க. இங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? டேய் அர்ஜுன், நீ என்ன பண்றீங்க? ஏய் குட்டிவாலு, பார்த்தா தெரியல என்ன பண்றேன்னு? நீ சமைக்க போறியாடா? நீ ஒழுங்காவே சமைக்க மாட்டியே, அம்மாச்சி சொல்லுமே. பிரியாணி எல்லாம் அன்னைக்கு கூழ் மாதிரி கிண்டி வச்சிருந்த. ஏ லூசு, அன்னைக்கு குக்கர்ல வச்சிருந்தேனா ஏதோ 2-3 விசில் எக்ஸ்ட்ரா விட்டுட்டேன் போல, பார்க்காம கூல் ஆயிடுச்சு. கூழ் ஆயிடுச்சா? ஐயோ இந்த ஜேஸ்டி மானத்தை வாங்குதே, போ முத வெளியில அங்கிட்டு. என்னடா அர்ஜுன் என்ன மட்டும் போக சொல்ற? இந்த பிள்ளைங்க மட்டும் இங்க நிக்கிறாங்க. அம்மா தாயே, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். யாருமே நீங்க இங்க நிக்க வேணாம், எல்லாருமே கிளம்புங்க. நீங்க என்ன ஏதாவது பேச்சு கொடுத்துட்டே இருக்கீங்க, எல்லாம் கருக போகுதுன்னு நினைக்கிறேன். கருக போகுது இல்ல, கருகிருச்சு. ஐயோ கருகிருச்சே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னத்த கருகின பிரியாணி தானோ இன்னைக்கு? ஹாய் நண்பர்களே, பிரியாணி எப்படி வருதுன்னு நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்ட்ஸ் நேம்ல யார் சொல்றீங்க? நானு. ஏய் நீ ஒழுங்கா சொல்ல மாட்டா ஜெயஸ்ரீ, நான் சொல்றேன். யாரும் சொல்ல வேணாம், சத்யா சொல்லட்டும். நானா? வேணாம். சத்யா நீ ஒரு நாள் கூட சொன்னது இல்ல, சொல்லு. டேய் அர்ஜுன், நான் சொல்றேன். நீ இது ஒரு நாள் சொல்லிக்கலாம், உனக்குலாம் சொல்ல தெரியாது. சரி நானே சொல்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கமெண்ட்ஸ் நேம்லாம் சொல்லுவோமா? திவாகர், குயின் ஆஃப் மை வேர்ல்ட், ராஜஸ்ரீ, பெர்னட், எஸ்தர், காளியம் லக்ஷ்மி, முப்புடாதி, பழனி, சூப்பர் காமெடி, லக்ஷ்மி, குமார், செல்வகர்ணன், மேன்கா ரவி, திரிநேத்ரி, நிவிதா, சுகந்தி மணிகண்டன், தங்கமுருகன், ரேவதி திரு, அகிலா, மனிஷா கிருஷ்ணன், ஆதிரா, கோமதி ரவிச்சந்திரன், மீனா, ராமசாமி குருசாமி, கணேசன், அபிதா பேகம், கல்யாணி, அனிதா. நம்ம சேனல் கமெண்ட் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நேம்லாம் சொல்லுவேன். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் நண்பர்களே.